ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 694. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்றைய காருண்யா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 545. இப்போ நேற்றைய காருண்யா ரிசல்ட்டில் நம்ம எடுத்த நம்பரில் 4 நம்பர் மட்டும் பாஸ் ஆயிருந்தது. இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன், ஆனால் இந்த நம்பர் வந்து நேற்றைய ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி, இப்போ போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் நம்பரில் இருக்கிற முதல் 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே வின்வின்னுக்கு போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் நம்பர் முதல் 3 டிஜிட் நம்பர் 1 5னா இங்கே 5 இருக்கும். ஸ்ரீ சக்தியில் 2 7 9னா 7 பாஸ் ஆகிருந்தது. 50-50ல் 7 9 6னா 9 பாஸ் ஆகிருக்கலாம். காரணியா ப்ளஸில் 6 3 9னா இங்கேயும் 6 3 பாஸ் ஆகிருந்தது. நிர்மலில் 7 8 9னா 9 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் நேற்று வந்து காருண்யாவுக்கு போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் ஏபிசி போர்ட் முதல் 3 டிஜிட் நம்பர் 2 6 4 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். இதுலேருந்து நேற்று ரிசல்ட்டில் நம்மளுக்கு 4 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன், ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. நம்ம எடுத்த நம்பரில் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. மீதி ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த மந்த்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு நேற்று பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 545, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 649. நேற்று ஏ போர்டு வந்து 5, அதுக்கு முன்னால் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 6க்கு பின்னாடி 5 நம்பர் இருக்கா. இதே மாதிரி இந்த மார்ச் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 976, அதுக்கு அடுத்த நாள் 804, அதுக்கு அடுத்த நாள் 979. இங்கே 564, அதுக்கு அடுத்த நாள் 432, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 821. இப்போது நேற்று நம்பர் 541, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 649. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, நேற்று ஏ போர்டு பாருங்கள், அதுக்கு முன்னாள் ஏ போர்டு பாருங்கள், 5 6. ஓகேவா, நேற்று ஏ போர்டு 5, அதுக்கு முன்னாள் நம்பர் 6. 6க்கு பின்னாடியே 5 நம்பர் ஏ போர்டில் இருக்கா. இதே மாதிரி பாஸ் ஆகிருக்கும் ரிசல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 9 8, இந்த இடத்துல 5 4. இப்போ இங்கே 9 8ன்னு இருக்கும்போதே இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 8 72னா இங்கே 3வது நாளில் 7 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 5 4, 5 4 20னா இங்கே 3வது நாளில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 6 5, 6 5 எடுத்தால் 30. 30னா 3 இல்லைன்னா 0 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஏ போர்டு மட்டும் பாருங்கள், ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணுறோம். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு 3வது நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 9 8 72னா இங்கே வந்து 3வது நாளில் 7 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 5 4 20னா 3வது நாளில் 2 இருக்கும். இப்போ 6 5 எடுத்தால் 30. 30னா 3 0, இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே வந்து இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ நேற்று நம்பர் 545, அதுக்கு முன்னாள் நம்பர் 649. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் சி போர்ட் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்த மார்ச் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதாவது நம்மளுக்கு சி போர்டில் 9 நம்பர் இருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்து 3வது நாள் ரிசல்ட்டு. இங்கே 979, அதுக்கு அடுத்த நாள் 574, அதுக்கு அடுத்த நாள் 432. இங்கே 089, அதுக்கு அடுத்த நாள் 533, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 071. 9 நம்பர் 3வது டிஜிட் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 6. இங்கே 9 6 54னா 3வது நாளில் 4 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு பார்த்தீங்கன்னா 5. அதாவது பி போர்டு வந்து 3. 9 3 27னா 2 இல்லைனா 7னா இங்கே 7 பாஸ் ஆகிருக்கலாம். அதாவது 2 இல்லைனா 7 இல்லை, லாஸ்ட் நம்பர் பாஸ் ஆகும். ஓகேவா, இங்கே 9 6 54னா லாஸ்ட் நம்பர் 4 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 9 3 27னா லாஸ்ட் நம்பர் 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு பார்த்தீங்கன்னா 9 தான். நேற்று பி போர்டு வந்து 4. 9 நாள் பெருக்கல் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 36. 36னா லாஸ்ட் நம்பர் எடுத்தால் 6 பாஸ் ஆகும். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 நம்பர் சி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 9 நம்பர் சி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அப்படி வர 2 டிஜிட் நம்பர் வந்து லாஸ்ட் நம்பர் இங்கே நம்மளுக்கு 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். 9 6 54னா இங்கே 4. 9 3 27னா இங்கே 7. இப்போ 9 4 36னா இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் அடுத்த நம்பர். இப்போ நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் 0 நம்பர் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு முன் வார ரிசல்ட்டோ இல்லை அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டோ பேட்டர்ன் நம்பரே பார்த்தீங்கன்னா 0 7 9 இந்த மாதிரி 3 நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். 0 இருந்தால் 7 9 பாஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து அக்ஷயா நம்பர் தான். 906 09.
099 அதுக்கு அடுத்த வாரம் 742, 097 பாஸ் ஆயிடும். 600 அதுக்கு அடுத்த வாரம் 876, இங்கேயும் 06. 639 அதுக்கு அடுத்த வாரம் 780, 907, 089ன்னு இப்போ போன வாரம் நம்பர். ஓகேவா? 0A போர்டில் இருக்குது, 9C போர்டில் இருக்குது. அதுக்கு முன் வார ரிசல்ட்லலாம் 97 எதுவும் இல்லை. அதனால் இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 இல்லைனா 7 மறுபடியும் பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் தான். 0ன்னு நம்பர் நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டோ இல்லை அங்கே சுற்றி இருக்கிற நம்பரோ, ஓகேவா, முன் வார ரிசல்ட்லையோ இல்லை அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்லையோ 079 இந்த 3 நம்பரில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 097, 07, 970, 090ன்னு இருக்குது இப்போ போன வாரம் அக்ஷயா ரிசல்ட்டில். அதுவும் ஏ போர்டில் 0, சி போர்டில் 9 இருக்குது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 இல்லைனா 9 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 79, பி கேல்குலேஷன் 30, சி போர்டில் 6. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 236, 806, 936, 906. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 73, 70, 93, 90, பிசி வந்து 36, 06, ஏசி பார்த்தீங்கன்னா 76, 96. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 நம்பர் எடுத்திருப்பேன், அதாவது 2 போர்டு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஏ கேல்குலேஷனில் 7, 9 எடுத்திருப்பேன். ஓகேவா? மார்ச் மந்த் சார்ட் படி பி போர்டில் 30, சி போர்டில் 6 நம்பர் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போது எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 7, 9, பி கேல்குலேஷன் 30, சி போர்டில் 6. பாக்ஸில் வந்து 736, 706, 936, 906. ஏபி, பிசி, ஏசியில் வந்து ஏபி 73, 70, 93, 90, பிசி 36, 06, ஏசி வந்து 76, 96. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.